ஜிடிஆர் ப்ரொடக்ஷன் வந்து ஏன் நிப்பாட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்ப இதுக்கு என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஜிடிஆர் கார்களோட உற்பத்தி வந்து ஏன் நிப்பாட்டப்பட்டது, இந்த விற்பனை ஏன் குறைஞ்சன்னு சொன்னா இதுக்கு பிரதான காரணம் கடுமையான சட்ட விதிகள் தான் காரணம். தற்போது வந்து உலகளாவிய ரீதியில ஒலி மற்றும் மாசு பாதுகாப்பு தொடர்பான சட்ட விதிகள் வந்து அதிகமாகிக் கொண்டு வருது. இவையெல்லாம் வந்து அதிகமாகிக் கொண்டு வாரதால வந்து இந்த பழைய தொழில்நுட்பத்தை கொண்ட ஜிடிஆர் கார்களால அவற்றை பூர்த்தி செய்ய முடியல. இதால வந்து இந்த விற்பனை குறைவடைஞ்சு ஒரு கட்டத்துல இந்த விற்பனையை உதாரணமா சொல்லணும்னா 2021 வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள்ல வந்து சைடு இம்பேக்ட் விதிமுறை காரணமாக இந்த விற்பனை வந்து நிறுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல 2022 இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல வந்து ஒலி மாசுபாடு காரணமாக இந்த ஜிடிஆரோட விற்பனை அப்படின்னு நிறுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து 2025 இப்ப ஆகஸ்டோட தொடக்கத்துல வந்து இந்த ஜிடிஆரோட மொத்த உற்பத்தியும் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. இந்த கடைசி கார் வந்து ஜப்பானியர் ஒருவருக்காக தயாரிக்கப்பட்டது. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த உற்பத்தி வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல வந்து ஜிடிஆர் R36 அப்படின்ற புதிய காரை நாங்க அறிமுகப்படுத்துவோம், அதாவது எலக்ட்ரிக் காரை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா கடுமையான சட்ட விதிகள் தான் காரணம்.